மனதை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா மனது, நம்முடைய மனது ஒரு வல்லமையானது. அதாவது மனதுன்றோடனே ஆத்துமா. ஏன்னா மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 கூறுகள் அடங்கினவனாக காணப்படுறான். நமக்குள்ள நாங்கள் திரியேக தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாராம்? வார்த்தையினால் உண்டாக்கினாராம். எப்படி அந்த வார்த்தையினால் எப்படி உண்டாக்கினாராம்? தேவன் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற மரத்தை போல உண்டாக்கலை, இல்லாட்டி குரங்கை போல உண்டாக்கலை, இல்லை வேற படைப்புக்களை போல உண்டாக்கலை. தேவன் நம்மளை வேற எந்த சிருஷ்டிப்பை போல உண்டாக்கலை, அவர் நம்மளை அவரை போல உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுது, கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா மனுஷன் பாவம் செய்த போது என்ன செய்தான்? தேவ மகிமை அற்றவன் ஆனான். அப்ப பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் மனுஷனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ மகிமை இருந்தது. அப்ப மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டபடியினால தேவனுடைய மகிமையுடையவனா இருந்தான். பாவம் என்ன செய்தது? தேவ மகிமையை மனுஷன் இழக்கும்படி செய்தது. அதுதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இலவசமா அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா என்ன செய்யுது? பாவம் என்ன செய்தது? தேவ மகிமையை இழக்க பண்ணிச்சு. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கினாரு, அவருடைய சாயலா உண்டாக்கினார். தேவன் என்னது? எப்படிப்பட்டவர்? தேவன் ஆவியா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரால நிறைய நேரத்தில் நம்மளால கூட ஏன் தெரியுமா ஆராதிக்க முடியல? என்ன இப்போ இந்த இடத்துல ஆராதிக்க முடியல, வீட்டிலையும் ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, எதையும் செய்ய முடியல. ஏனென்றா வேதம் சொல்றது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு என்ன செய்யறான்? இணைந்திருக்கிறான். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தோடு நேரத்தை செலவழிக்க முடியாது. நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருந்தா நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுறது நமக்கு கடினமாக இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவியான தேவன் அவருடைய ரூபத்தின்படி நம்மையும் ஆவி மனிதனாக படைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கு. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாக இருக்குது. என்ன அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஜீவன், அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அந்த ஆவி இல்லாட்டி சரீரம் என்னது? பயனற்றது, செத்ததா இருக்கும். அப்ப ஆவி மிகவும் முக்கியம். என்ன நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, என்ன ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். நம்ம யாரா? எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய மனிதன். என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? ஸ்பிரிட் பீயிங். ஆவிக்குரியவன். நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல. பைபிள் சொல்ற, இந்த உலகத்துல இருந்தாலும் நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ என்ன காணப்படாத தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனா இருக்கிற. இப்ப சரீரத்தை பார்க்க முடியுது, மாம்சத்தை பார்க்க முடியும், ஆனா ஆவியை என்ன செய்ய முடியாது? கண்ணுக்கு புலப்படாது, பார்க்க முடியாது. விசுவாசம் என்றாலே என்னது? காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப சரீரம் இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதை விட கோடி மடங்கு நிச்சயம் என்னது? இந்த சரீரத்துக்குள்ள தேவன் கொடுத்த ஆவி இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நாங்க அவருடையவர்களா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்குது? அவருடைய ஆவி இருக்குது. அப்ப மனுஷன் இழந்து போன தேவனுடைய ஆவியை தேவன் என்ன செய்தாரு? பொழிந்தருளினார். என்ன செய்தாரு? பொழிந்தருளினார். மனுஷனுக்கு அந்த அந்த இழந்து போன ஆவி எப்படி கொடுத்தாருண்டா, அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தம்முடைய குமாரன் மேல வைத்து மனுஷன் இழந்து போன மகிமையையும் ஆவியையும் தேவன் என்ன செய்தாரு? மகிமையை ஆவியை மனுஷனுக்கு கொடுத்தாரு. சரி, இப்ப மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவனும் ஆவியா இருக்கிறது போல மனுஷனும் ஆவியா இருக்கிறான். ஆனா மனுஷன் இந்த பூமியில வாழ்றண்ட மனுஷனுக்கு என்ன தேவை? சரீரம் தேவை. மனுஷன் பூமியில வாழ்றண்ட மனுஷனுக்கு என்ன தேவை? சரீரம் தேவை. சரீரம் இல்லாம என்ன செய்ய முடியாது? பூமியில வாழ முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த விண்வெளி வீரர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ராக்கெட்ல எங்க போறாங்க? செவ்வாய் கிரகம், புதன் கிரகத்துக்கு போறாங்க. அப்ப விண்வெளிக்கு போகும்போது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால போகும்போது அவங்க என்ன செய்ய முடியாது? இந்த சரீரத்தோடு போக முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னது? ஹெல்மெட் போட்டு, அதுக்கென்று ஒரு உடை இருக்குது, அந்த உடையை போட்டு சிலிண்டர் எல்லாம் கொழுவி அந்த உடுப்போடு தான் என்ன செய்ய முடியும். அது இல்லாம போனா அவங்க என்ன செய்திருவாங்க? அந்த அங்க காற்று மண்டலம் இல்லாததுனால, காற்று இல்லாததுனால அவங்க என்ன செய்திருவாங்க? அந்த இடத்துல மிதந்து கொண்டே இருப்பாங்க. என்ன செய்ய முடியாது? மிதந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப அங்க போகணுமா இருந்தா அவங்களுக்கு சில காரியங்கள், சில உடை தேவைப்படுது.
ஏன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கு ஜனாதிபதி, நாளைக்கு உங்களை ஜனாதிபதி அவருடைய காரியாலயத்துக்கு வர சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் இப்போ விசாரத்தோடையும் இதோடையும் போவீங்களா, சொட்டியோடையும் போவீங்களா? அப்போ அங்கே போகிறதுக்கு என்ன செய்வோம்? நல்ல உடுப்பு உடுத்திட்டு தான் என்ன செய்ய போவோம். ஏன்னா அதே போல தான். ஏன்னா அப்போ இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஆவி என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? சரீரம் தேவை. இப்போ பிசாசும் இந்த பூமியில் செயற்படுறதுக்கு சும்மா செயற்பட முடியாது. ஏன்னா பிசாசுக்கும் நம்முடைய சரீரம் தேவை, தேவனுக்கும் நம்முடைய சரீரம் தேவை. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? பிசாசு இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணுமெண்டா அவன் எப்படி செய்வானண்டா, ஆவியாக இருந்து கொண்டு செய்ய மாட்டான். அவன் உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்தி தான் உங்களை கெடுப்பான். பிசாசு என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணுமா இருந்தா எப்படி கெடுப்பானண்டா, என்னுடைய சரீரத்தை பயன்படுத்தி தான் கெடுப்பான். இல்லாட்டி வேற யாருடைய சரீரத்தை பயன்படுத்தி தான் கெடுப்பான். யோசேப்புன்ற ஒரு மனிதன் இருக்கிறாரு, யோசேப்புக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. என்ன ஆனா யோசேப்பை எப்படி கெடுக்க பார்த்தான்? போத்திபாருடைய மனைவியினுடைய அந்த சரீரத்தின் மூலமா அதற்குள்ள பிசாசு அவள் மூலமா என்ன செய்ய பார்த்தான்? இவனையும் பாவத்துக்குள்ள இழுக்க பார்த்தான். ஆனா யோசேப்பு ஆவிக்குரியவனா இருந்தபடினால என்ன பாவ சோதனைகளுக்கு அவன் விலகி என்ன செய்தான்? ஓடினான். அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன ஆண்டவர், நமக்கும் சரீரம் இருக்குது, மாம்சம் இருக்குது. இந்த மாம்சம் என்னது? இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்குது. ஜோய்ஸ் மேயர் சொல்லுவாங்க, இன்றைக்கு நம்ம மனதை பத்தி பார்க்கிறோம். ஜோய்ஸ் மேயர் சொல்லுவாங்க, மனது சிந்தை ஒரு போர்க்களம். எல்லாம் சொல்லுங்க, சிந்தை ஒரு போர்க்களம். என்ன யுத்தம் உலகத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யுத்தம் நடக்குது. என்ன இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? என்ன ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்து கொண்டே உங்களை அறியாமலே என்ன செய்து கொண்டிருக்குது. நன்றைக்கு நான் அது முழுக்க சிந்திச்சு கொண்டே இருந்தேன். நமக்குள்ள யுத்தம் நடக்குது. நம்ம எதை செய்ய போனாலும் என்ன நடக்குது? யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. என்ன இன்றைக்கு உங்களுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கும் என்ன இந்த இடத்துல வர்றதுக்கு. அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒருவேளை போகலாமா வேணாமா, என்ன ஒவ்வொரு ஜபிக்கலாமா வேணாமா, என்ன வேதத்தை படிக்கலாமா வேணாமா, இது செஞ்சுட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள 2 விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒன்று பாசிட்டிவான சிந்தனைகள் ஓடுது, ஒன்று நெகட்டிவான சிந்தனைகள் ஓடுது. சில எதிர்மறையான கேள்விகள் எழும்புது, சில நேர்மறையான கேள்விகள் எழும்புது. அப்ப வேதம் சொல்லுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போரிடுகிறது. ஆனா ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஆவிக்குரியவன் மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப நம்முடைய மனது சிந்தனை ஒரு போர்க்களமா இருக்குது. என்ன சிந்தனை ஒரு போர்க்களமா இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு இந்த கவனமாக கேளுங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது என்ன செய்யணும்? இந்த மாம்ச எண்ணங்களை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளணும். இன்றைக்கு பைபிள் படித்ததால என்ன, இப்போ இவ்வளவு நாள் பைபிள் படித்ததால நாளைக்கு படிக்காததால நான் என்ன செய்திட முடியாது? மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. பைபிள் சொல்றது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தியானமா இருக்க சொல்றாருண்டா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. பிசாசு நம்முடைய சரீரத்தை பயன்படுத்த பார்க்கிறான். என்ன அப்ப ஆகையினால அதுல இருந்து நாங்க தப்பணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையில தியானமா இருக்கணும். கடவுளுடைய வசனம் எப்படியா இருக்குதான்? ஆவியின் பட்டயமா இருக்குதான். அவர் எல்லாம் சொல்லுங்க, அவரது வசனம் ஆவியின் பட்டயமா இருக்குது. அது எனக்கு கேடயமா இருக்குது. கேடயமண்டா தெரியும் தானே, பட்டயமண்டா தெரியும் தானே. பட்டயமண்டா என்னது? பெரிய வாள். கேடயமண்டா என்னது? ஒரு மனுஷன் அந்த அங்கிருந்து எரிகிற வில்லம்புகளை தடுக்கிறதுக்கு, சரீரத்தில் பாயாம தடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற காரியம் தான் என்னது? கேடயம். அப்ப வசனம் கேடயம்னா வசனம் நம்மளை தேவையில்லாத அம்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. நம்மளை அழிக்க நினைக்கிற பிசாசினுடைய காரியத்திலிருந்து அவருடைய வசனம் நம்மளை பாதுகாக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு பாருங்க, உங்களை பிசாசு அழிக்க நினைக்கிறான். என்ன அநேக பல்வேறுபட்ட காரியங்களை பயன்படுத்தி அழிக்க நினைக்கிறான். அப்ப அதுல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணுமா இருந்தா நமக்கு என்ன தேவை? வசனம் தேவை. பாதுகாப்பா மட்டும் இருக்கக்கூடாது, மேற்கொள்ளணும். மேற்கொள்ளாடி திருப்பியும் அவன் என்ன செய்வான்? வருவான். மேற்கொள்றதுக்கு என்ன தேவை? ஆவியின் பட்டயம் தேவை. அப்ப நமக்கு கேடயமும் தேவை, ஆவியின் பட்டயமும், வசனமாகிய கேடயமும் தேவை, பட்டயமும் தேவை. என்ன பட்டயமும் தேவை. ஏன் பட்டயம்? நம்ம அவனை வீழ்த்தணும். கோலியாத்தின் தலையை வெட்டியிருக்கலாட்டி இன்னும் கொஞ்ச நாள திருப்பி வந்திருப்பான். ஆனால் தாவீது கோலியாத் என்ன செய்யலாம்? விடலை, அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டினான். அதே போல பிசாசு ஒவ்வொரு முறை தேவையில்லாத காரியத்தை, சிந்தனைகளை நமக்குள்ள கொண்டு வரும்போது அவருடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தினால நாங்கள் என்ன செய்யணும்? அதை முறியடிக்கணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? சோர்வு வருது. என்ன சோர்வு வருது, பலவீனம் வருது. வேதத்தை படிக்கணுமெண்டா சோம்பேறித்தனம் வருது, அப்பதான் தூக்கம் வரும். இதை நீங்க மேற்கொள்ளணும். என்ன இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஜபிக்க முடியல, வேதத்தை எடுக்க பாக்குறீங்க, வேதத்தை எடுக்க முடியல. என்ன படுத்து கிடந்துட்டு சரி படுத்துட்டு கொஞ்சம் எழும்பி பைபிளை படிப்போன்னு இருந்தா படுத்து கிடக்கும் போது எழும்புறதுக்கு என்னது எழும்ப முடியாம இருக்குது. அப்பதான் என்ன செய்யுது? பைபிள் படிக்கும்போது, புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஃபோனில் சரி நல்ல மெசேஜை பார்ப்போமோன்னு எடுத்தா அப்பதான் வேறொரு டிங்கன்னு ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து விழும். அப்போ நம்ம உடனே அதை விட்டுட்டு அங்கே போயிடுவோம். அப்போ இது என்னது? உள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இதெல்லாம் மேற்கொள்ளணுமா இருந்தால் சாதாரணமான காரியம் அல்ல. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டுடைய வார்த்தை தேவையாக இருக்குது, ஆண்டுடைய வசனம் தேவையாக இருக்குது. ஆகையினால இந்த மனது மிகவும் வல்லமையானது. இந்த நமக்கு கடவுள் கொடுத்த மனது வந்து மிகவும் வல்லமையானது. உதாரணத்துக்கு இந்த நாம் இருக்கிற இந்த ஃபுல் பீட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு புத்தகங்களை தான் அடுக்க முடியும். ஏன்னா ஒரு 400-500 புத்தகங்களை தான் அடுக்க முடியும். இப்போ என் ரூமில் வந்து நிறைய கபட் இருக்குது. ஏன்னா அந்த கபட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான புத்தகங்கள் அடுக்க முடியாது. அந்த ஸ்டோரேஜுக்கு ஏற்ற, அந்த இடைவெளிக்கு ஏற்ற புத்தகங்களை தான் என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும். இப்போ இந்த காணிக்கப்பட்டு இருக்குது, இதுக்குள்ள ஒரு அளவு தான் இதால் கொள்ள முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த மனது எப்படிப்பட்டது தெரியுமா? அது விசாலமானது. எவ்வளவு உள்ள போட்டாலும் அது எப்பயுமே என்ன செய்யாது? அது என்ன செய்யாது? நிரம்பாது. ஏனென்றா ஆண்டவர் நமக்கு கடலை பாக்கிலும் விசாலமான, ஆகாயத்தை பாக்கிலும் விசாலமான மனதை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய மனதை கொடுத்திருக்கிறாரு? இன்றைக்கு நமக்கு பாருங்க, ஒரு லேண்டு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு, ஒரு காணி வாங்கணுமெண்டா ஒரு காணி வாங்கணுமெண்டா எவ்வளவு காசு செலவழிக்கிறோம்? இப்போ இந்த ஐஃபோன் இருக்குது, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களோட ஃபோனில் எல்லாம் இதில் 128 GB தான் இருக்குது. இப்போ 128 GBக்கு மேலே இது பயன்படுமா இருந்தால் இது என்ன செய்யும்? போன கிழமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோன் என்ன செஞ்சிருச்சு? ஹீட் ஆயிருச்சு. ஏன் ஹீட் ஆயிருச்சுண்டா 128 GB என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிருச்சு. இப்போ நிரம்பின புறவை என்ன செய்யணும்? ஒன்று அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அழிக்கணும். அழிக்கலாட்டி திருப்பி ஒரு படத்தை கூட ஒன்றுமே எடுக்க முடியாது. அப்போ அது அப்படி செய்யணுமா இருந்தால் இதில் என்ன செய்யலாம்டா, நம்ம மெமரி கார்டு என்ன செய்வோம்? இந்த ஃபோனில் மெமரி கார்டு வாங்குவோம். அதுக்கு 2000-3000 செலவழித்து என்ன செய்வோம்? மெமரி கார்டு வாங்குவோம். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள்லாம் இப்போ நான் படிச்சிருக்கேன், நீங்கள்லாம் படிக்கிறீங்க. இப்போ நான் 1ஆம் ஆண்டு படித்தோன்னே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டேன்டா, அடுத்த முறை என்ன செய்யணும்? ஸ்டோரேஜை எனக்குள்ள ஸ்டோரேஜை ஒரு 2000-5000 கட்டி தான் வாங்கி போடணுமாண்டா? அப்படி ஆண்டவர் வைக்கலை. எவ்வளவு உள்ள போட்டாலும் அது நிரம்பிக்கொண்டே தான் இருக்கும், இல்லையே நிரம்பி வழியார். அவ்வளவு விசாலமான மனதை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்தில் நிலம் வாங்குறது எவ்வளவு கடினம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்டோரேஜுகளை வாங்குறது எவ்வளோ கடினம். இன்னும் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது சில காரியங்கள், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. இந்த ஹார்ட்வேர், இந்த கம்ப்யூட்டருக்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சுன்னா ஹார்ட்வேர் வாங்கி போடுவோம். அது குறிப்பிட்ட ஒரு ஹார்ட்வேர் விலை வந்து என்ன 500 GB ஹார்ட்வேர்ன்னு இருக்குது. ஏன்னா 500 GB ஹார்ட்வேர் அதை வாங்கி போடுறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா தேவை. 10,000 ரூபா தேவை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவர் நமக்கு இலவசமாக இவ்வளோ பெரிய மனதை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதுக்காக? தேவையில்லாத குப்பைகளை போடுறதுக்காக அல்ல. எதுக்காக இவ்வளவு பெரிய மனதை தந்திருக்கிறார்? நல்ல காரியங்களை விதைத்து நல்ல காரியங்களை அறுக்கிறதுக்காக தந்திருக்கிறார். வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு அருமையான வசனம் இருக்குது, உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும், சொல்லுங்க, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குவதே என்னது? உத்தமம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனதை அடக்கிறவன் தான் உத்தமன். அப்ப நம்ம மனதில் வர்ற தீய எண்ணங்களை அடக்கி ஆளணும். மனது நம்மளை ஆளக்கூடாது, நம்ம தான் மனதை ஆளணும். ஏன்னா நாங்கள் ஆவிக்குரியவன் தான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அடக்கி ஆளணும். ஆதியாமத்தில் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கிட்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அப்ப மாம்ச எண்ணங்களை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் மாம்ச எண்ணங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தவறான யோசனைகள் வரும், தவறான சிந்தனைகள் வரும், சோர்வு வரும், பயம் வரும். வருதா இல்லையா? இல்லை யாராச்சும் சொல்லுங்க, அப்போ நான் பயப்படுறதே இல்லை, நான் தைரியமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பயம், வேதனைகள், குறைவுகள் இதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவங்க, நம்ம சொல்லணும், எதுவும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, எதுவும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை.
எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம இந்த நம்பிக்கை இருக்குமா இருந்தா, பயம் வந்த போதிலும் நம்ம இதை பேசுவோமா இருந்தா அவைகளை மேற்கொள்ள முடியும். பயம் வரும்போது ஆண்டவர் பைபிள் சொல்லுது, கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. அப்படின்னா யார் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது? யார் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது? பிசாசு தான் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது. யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதே தாவீது சங்கீதக்காரனும் சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஜோபு என்னத்துக்கு நினைச்சு பயந்தாரு? என் பிள்ளைகள் எல்லாம் பாவம் செய்திருவாங்களோ, கடவுளை மறுதளிச்சிருவாங்களோ, கடவுளை தூசிச்சிருவாங்களோ, கடவுளுக்கு பிரியமில்லாம அந்த பயம் எப்படி வந்தது? பிசாசு கொண்டு வந்தான். அப்ப பிசாசு நமக்கும் என்னத்தை கொண்டு வர்றான்? பயத்தை கொண்டு வர்றான், சோர்வை கொண்டு வர்றான், அசதியை கொண்டு வர்றான். ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் அல்ல, என்னை சோர்வடைய செய்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாராம்? அவர் சோர்வை கொடுக்கிறவர் அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நாங்க சோர்ந்து போகும்போது, அவர்கிட்ட போகும்போது என்ன நடக்கும்? அவர் நம்மளை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில சில நேரத்தில் பல காரியங்கள் மண்டையில ஏறி 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 சோர்வு வந்துடலாம். நான் என்ன சொல்றேன்டா, தனிமையா ஒரு இடத்துக்கு போய், என்ன உங்களால் ஜெபிக்க முடியலையா, வேதத்தை படிக்க முடியலையா, ஒரு கண்ணை மூடிட்டு என்ன செய்யுங்க, பாட்டை ஸ்பீக்கர்லேயோ ஃபோன்லேயோ போட்டுட்டு என்ன அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருங்க. கடவுளுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருங்க. எப்படி நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து பாருங்க, ஆண்டுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்து பாருங்க. ஆண்டவர் அதிலிருந்து உங்களை என்ன செய்வார்? தேற்றுவார். நம்முடைய ஆண்டவர் நல்ல தேற்றுறவாளனா இருக்கிறார். சரி, அப்போ மனது பாருங்க, இன்றைக்கு உலகத்திலேயே விலை மதிக்க முடியாது என்று சொல்லலாம். உலகத்தில் நீங்கள் இந்த நிலங்களை வாங்குறதுக்கு எவ்வளோ விலை கொடுக்குறீங்க, ஆனால் கடவுள் நமக்கு இலவசமாக இவ்வளவு பெரிய மனதை தந்திருக்கிறார். எதுக்கு தந்திருக்கிறாருண்டா, ஆண்டவர் இந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும், இந்த மனதுக்குள்ள என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை வைத்து காத்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க திருப்பி கொள்வோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம். ம் 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 23வது வசனத்தை பாருங்க, 21ஆம் வசனத்தை பாருங்க, 20, 21, 20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் மனதிலே உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்ப வேத வசனத்தை என்ன செய்ய சொல்லுது? முதலாவது கேட்க சொல்லுது. என்ன செய்ய சொல்லுது? கேட்க சொல்லுது. அதை எடுத்து என்ன செய்ய சொல்லுது? இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ள சொல்லுது. என காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்ப நீங்க கேட்கிற வார்த்தை, நீங்க மனதில் கருத்தரிக்கிற வார்த்தை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, எல்லாம் என்னோட சேர்ந்து வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப என்ன செய்ய சொல்லுது? உன்னுடைய இருதயத்தை, மனதை எல்லா காவலோடு என்ன செய்ய சொல்லுது? காத்துக்கொள்ள சொல்லுது. இப்போ உங்களோட ஒரு ஸ்டோரேஜில் முக்கியமான காரியங்களை வச்சுருப்பீங்கள்டா. இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே என்ன செய்கிறோம்? இந்த ஃபோனுக்கு லொக் போடுறோம். இதுக்குள்ள முக்கியமான விஷயம், பேங்க் அக்கௌண்ட் காரியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால என்ன செய்கிறோம்? இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி லொக்கெல்லாம் போட்டு என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அதே போல் வீட்டில் இருக்கிற கபாட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. என்ன நகை இருக்குது, நில பத்திரிகை, வீட்டு பத்திரம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதால என்ன செஞ்சு வைக்கிறோம்? லொக் பண்ணி. என்ன இப்போ கூட்டத்துக்கெல்லாம் வரும்போது 2 ஆட்டி பார்த்து உடைச்சிருவானுங்களா, விழுந்துருமா, கலந்துருமா, அதில் நம்ம என்ன செய்கிறோம்? காவல் பண்ணி அவ்வளவு பத்திரமா நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா சில பேர் தங்களோட வீட்டில் இருக்கிற கிச்சன் பாத்திரங்களையும் அப்படி பாதுகாப்பாங்க. இதில் முக்கியமான காரியங்கள் அவ்வளவு
பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ நானும் அப்படித்தான், என்ற ரூமை எப்பயும் வெளியே போகும்போது என் பாத்ரூம் போகிறேன்டா கூடி நான் என்ன செய்வேன், பூட்டி லொக் பண்ணிட்டு தான் போகிறது. அங்கே போகிறேன்டா கூடி, விளையாடுறேன்டா கூடி, என்ன செய்கிறேன்டாலும் என்ன செய்வேன், லொக் பண்ணி பூட்டு போட்டு என்ன செய்வேன், அப்படித்தான் நான் வச்சுருப்பேன். என்ன அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த புத்தகங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டுடைய வசனத்தை என்ன செய்யணும், எல்லா காவலோடும் இருதயத்தில் வச்சு என்ன செய்யணும், காத்து கொள்ளும் எல்லா காவலோடும். அப்போ நம்ம அநேக மனிதர்கள், இந்த உலக மனிதர்கள் எதை காத்து கொள்றாங்க தெரியுமா, இருதயத்தில் தேவையில்லாத குப்பைகளை வச்சுக்கொண்டு, தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கொண்டு அவங்கட அந்த அழுக்குகளை காத்து கொள்றாங்க. ஆனால் மற்றவனுடைய காரியங்களை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, என் மகனே என் வார்த்தைகளை கேள், அவைகளை உன் இருதயத்தில் வை, அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். முதலாவது சொல்றாரு வார்த்தையை கேளு. என்ன இன்றைக்கு நானும் உங்களுக்காக தான் சொல்றேன், வார்த்தைகளை கேளுங்க. அதை இந்த கதால கேட்டு இங்கால விட்டுறாதீங்க. அதை அப்படியே இருதயத்தில் மனதில் எடுத்து என்ன செய்யுங்க, மனதில் வைங்க. இப்போ மனதை காத்து கொள்ளுங்க. ஏன், மனதிலே விதைகள் விதைக்கப்பட்ட உடனே பிசாசு வந்து விதைக்கப்பட்ட விதைகளை என்ன செய்யறான், பிடுங்கி போடுறான். மனதை காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, மனதை காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்ள சொல்றாரு, இப்போ நீங்க எழும்பி இப்போ போகும்போது என்ன நடக்கும், சத்துருவானவன் வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பிடுங்கி போடுவான். அவன் களைகளை விதைப்பான். அவன் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து என்ன செய்வான், களைகளை விதைப்பான். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வசனங்களை படிக்கும் போது, வசனங்களை நினைவு கூறும் போது பிசாசு களைகளை போடுறதுக்கு வருவான்ன்றது அறிஞ்சிருக்கணும். பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என்ன அறியாம, வசனம் கேட்கறது பிசாசுக்கு பிடிக்காது, நான் நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. என்ன, பிசாசு எனக்கு பயத்தை தருகிறவன், கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், அவர் எனக்கு பயத்தை கொடுக்கிறவர் அல்ல. இந்த அறிவு நமக்கு இருக்கணும், இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்ப இந்த தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு, நான் வசனம் கேட்ட உடனே யார் வருவாவோ இல்லையோ, யார் வருவா, பிசாசு வருவான். என்னத்துக்கு வருவான், என்ற இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பிடுங்கிறதுக்காகவே வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே என்ன செய், அதை பாதுகாத்துக்கொள்ளு, காத்துக்கொள்ளு. எல்லாம் சொல்லுங்க, இப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என்ன அப்ப காத்துக்கொள்ள சொல்றாரு. ஒரு விதை விதைக்கப்படுது, ஒரு விவசாயிக்கு தெரியும், அவன் விதைகளை விதைக்கும் போது என்ன நடக்கும், எலியோ முயலோ இல்லாட்டி பட்சிகளோ வந்து என்ன செய்யும், விதைக்கப்பட்ட வசனத்துக்கு மேல வாயை வைக்க பார்க்குண்டு. ஒரு யாருக்கு தெரியும், ஒரு விவசாயிக்கு தெரியும். இப்போ கிச்சனில் நீங்கள் கருவாடு வைக்கும்போது, என்ன வேறு காரியங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் வருவா, எலி வரும். உங்களோட வீட்டில் இருக்கிற பூனையோ என்ன காரியங்களோ என்ன செய்யும், அதில் வாய் வைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நம்ம கூடையால் மூடுறோம். சில இதுக்கால என்ன செய்கிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், சில இதுகளை நடுவில் ஒரு கம்பை கட்டி தொங்க விடுறோம். என்ன அப்போ இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்ம மீறி என்ன செஞ்சிட்டோம், வெளியில் வச்சுட்டோமா இருந்தால் என்ன நடக்கும், அதை வந்து என்ன செஞ்சிடும், பூனையோ இந்த மிருகங்களோ வந்து அதை என்ன செய்யணும், சேதப்படுத்திட்டு போயிடும். அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும், சபைக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும், வசனத்தை பிடுங்கி போடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறு வருவா, சாத்தான் ஒவ்வொரு நாளும் வருவான். எப்போ வருவான், ஒவ்வொரு நாளும் வருவான். ஆனால் அவனுக்கு எலி பொறி வைக்கிற மாதிரி பொறி வைக்க முடியாது. அவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு என்னத்தை தந்திருக்கிறாரு, அவருடைய ஆவியின் பட்டயமாகிய வார்த்தையை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க. இந்த வசனத்தின் மூலமா அவனை எதிர்த்து நிற்கணும். பைபிள் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பைபிள் திட்டமும் தெளிவுமா சொல்லுது, வசனத்தை கேளு, அது இருதயத்தில் வை, வசனத்தை கேளு, அது இருதயத்தில் வை. இப்ப இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளு. இந்த இருதயத்திலிருந்து பிசாசு, இந்த வசனத்தை, இந்த மனதிலிருந்து பிசாசு இந்த வசனத்தை திருடாதபடிக்கு அதை காத்துக்கொள்ளு. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளு. ஏனென்றா அதுக்குள்ள வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன செய்யும், உனக்கு ஆரோக்கியத்தை தரும், உனக்கு ஜீவனை தரும். அது உனக்குள்ள இருந்து உனக்கு ஆரோக்கியத்தையும் ஜீவனை தரும். அது தொடர்ந்து உனக்குள்ளேயே இருக்காது, அதிலிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் புறப்படும். நீ காத்து கொள்ளும் போதுதான் என்ன நடக்கும், அது உள்ள காத்து கொள்ளும் போதுதான் அது வேறு விட்டு என்ன செய்யும், கனி கொடுக்கும்.
காத்து கொள்ளலாட்டி ஒரு நிலத்தில் நீங்கள் விதையை இன்றைக்கு விதைக்கிறீங்க, அது குறிப்பிட்ட மாதத்துக்கு நீங்கள் காத்து கொண்டாதான் அது உங்களுக்கு பலனை தரும், வளர்ந்து பலனை தரும். அதை அடுத்த நாளே நீங்கள் பராமரிக்காமல் வைப்பீங்களா இருந்தால் அது என்ன நடக்கும்? நீங்கள் விதைச்சி அடுத்த நாளே அது என்ன செஞ்சிடும்? அதை அந்த பட்சிகள் இல்லாமல் ஆக்கிரும். அப்போ பலன் கொடுக்காது. இன்றைக்கு நிறைய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் வசனத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், சேர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் கனி வெளிப்படலை, ஏன் ஒன்றும் நல்லது நடக்குது இல்லைண்டா வசனத்தை கேட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். வசனத்தை கேட்டுட்டு அதை காவல் வைக்கிறோம் இல்லை, அதை பாதுகாக்கிறோம் இல்லை, அவைகளையே சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் இல்லை. இன்றைக்கு கேட்குற போதனைகள் நாளைக்கு தெரியாது, என்னென்னு கேட்டால் தெரியாது. அடுத்த கிழமை என்னென்னு கேட்டால் தெரியாது. அடுத்த கிழமை கேட்குற போதனைகள் அதுக்கப்புறம் மறந்துடுது. அப்போ என்னது? வசனத்தை காத்து கொள்வது கிடையாது. காத்து கொள்ளலாட்டி அது என்ன செய்ய முடியாது, அது உள்ள கருவுறாது, அது நமக்கு பலனை கொடுக்காது. அப்போ என்ன செய்யணும்? அந்த காத்து கொள்ளணும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். என்ன, இப்போ ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த 10 மாதமும் அந்த பெண் என்ன செய்யணும்? வயிற்றில் இருக்கிற அந்த கருவை என்ன செய்யணும்? பத்திரமா காத்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், ஏன்னா அந்த கருவறையில் நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தார். எல்லாம் சொல்லுங்க, கருவறையில், தாயின் கருவறையில் நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தார். என்ன, கர்த்தர் என்னை பராமரித்தார் ஒரு குறைவின்றி. அந்த தாயின் கருவறையில் நாங்கள் இருக்கும்போது என்ன, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இல்லாட்டி ஏதோ தாய் இங்கே வலிக்கு விழுந்துட்டாங்க. அப்போ விழுந்து வயிறு பட்டு நம்ம இந்த சின்ன புள்ள நம்ம கருவறையில் இருக்கும்போது இந்த கை பகுதி என்ன செஞ்சிருச்சு? அடிபட்டுருச்சு. அப்போ நம்ம எப்படி கையை முடமாத்தான் வெளியில் வந்திருப்போம். அந்த தாயும் பத்திரமா பாதுகாத்து உங்களுடைய தாய் பத்திரமா அந்த பிள்ளையை பாதுகாத்ததுனால தான் என்ன, அதே போல் கர்த்தர், அதுக்கும் மேலாக கர்த்தர் பாதுகாத்ததுனால தான் இன்றைக்கு ஒரு குறை இல்லாமல் நாங்கள் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நல்ல 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எதனால? நம்முடைய தாய் தகப்பன்மார் அப்படி நம்மளை பாதுகாத்தாங்க. அதுக்கு மேலாக கர்த்தர் நம்மை பராமரித்தார். அப்போ பாருங்க, அவங்க நம்மளுக்கு இந்த 10 மாதம் ஏனாதோன்னு இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம இப்படி வந்திருக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் விட பெருமதியானது ஆண்டுடைய வார்த்தை. அதை நம்ம எப்படி பார்த்து கொள்ளணும்? அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் அதை நம்ம காத்து கொள்ளணும். கடவுள் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது, கடவுள் நமக்கு சொல்லிய வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பைபிள் சொல்லுது? யோசுவா 1:8 அதைத்தான் சொல்லுது, நீ நடந்து கொள்ளு சரியா, அப்போ தான் உன்ற வழி வாய்க்கும். என்ன செய்ய சொல்கிறாரு? அந்த வசனத்தை எடுத்து வாயிலையும் இருதயத்திலும் நீ வச்சாதான் உன்ற வழி வாய்க்கும். ஏன்னா நான் உனக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டேன், ஆனால் நீ வாயிலையும் இருதயத்தில் வைக்கலாட்டி உனக்கு நடக்காது. நீ வெய், உனக்கு நடக்கும். அதை காத்துக்கோள், உனக்கு நடக்கும். இன்றைக்கு நம்முடைய எனக்கும் உங்களுக்கும் நிறைய விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எங்கே வைக்கலை? வசனத்தை இருதயத்தில் வைக்கலை, வச்சும் அதை காத்து கொள்ளலை, கேட்டுட்டு போயிடுறோம். அப்படி நம்ம இருக்க கூடாது. 10 மாதம் அளவும் ஒரு தாய் எப்படி தன்னுடைய கருவை, தனக்குள்ள இருக்கிற கருவை பாதுகாக்கிறாளோ, பராமரிக்கிறாளோ, என்ன எவ்வளவு அது கவனமா இருக்கிறாளோ, அதே போல நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை தியானிச்சு கொண்டே இருக்கணும், அசை போட்டு கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அசை போட்டு கொண்டே இருக்கணும். ஒரு குழந்தை, இப்போ நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? சாப்பிட்றீங்க. இப்போ சாப்பிட்டுட்டு ஏன் நம்ம சப்புறோம்? அசை போடுறோம். அசை போடலாட்டி அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் உள்ள வராது. இப்போ ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டா, கரும்பை சும்மா வாயில வச்சுட்டு எடுத்தா ஒண்ணுமே ஒரு பலனும் இல்லை. ஆனால் வாயில வச்சு கடிச்சு என்ன செய்யறோம்? அசை போடுறோம். ஏன் அசை போடுறோம்? நம்ம அசை போடும்போது தான் அதில் இருக்கிற சாறு உள்ள போகுது. அப்போ வசனத்தை கேட்டு சும்மா இருந்தா, கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு போனா என்ன நடக்க போறது இல்லை, அது பலன் கொடுக்க போறது இல்லை. அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அதுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் என்ன எப்படி இருக்குதான்? ஜீவனாயும் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாயும் இருக்குதான். வேதவசனம் தெளிவுதேனிலும் மதுரமா இருக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனம் நம்முடைய ஆரோக்கியமா இருக்குது. அப்படின்னா அந்த வேத வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவன், ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணுமாண்டா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அந்த வேத வசனத்தை அசை போடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அசை போடணும். அப்ப அசை போடத்தான் நம்முடைய மனது மறுரூபம் ஆகும். அப்போ அந்த மனதை காத்து கொள்ளணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, வசனத்தை நம்ம கேட்குறோம், இந்த மனதை காத்து கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க? மனதை காத்து கொள்ளுங்க. ஏன் காத்து கொள்ளணும்? பிசாசு விதைக்கப்பட்ட வசனத்தை மனதிலிருந்து எடுக்காதபடிக்கு என்ன நாங்கள் நம்முடைய மனதை காத்து கொள்ளணும். நம்முடைய மனதை காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொள்ளாட்டி பிசாசு அந்த மனதில் இருக்கிற இன்றைக்கு நான் விதைத்த விதைகளை
எடுத்து போட்டு களைகளை விதைக்கும் போது அந்த களைகள் என்னத்தை கொண்டு வரும்? உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரும். அந்த களைகள் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? கவலையை கொண்டு வரும். அந்த களைகள் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? சோர்வை கொண்டு வரும். அந்த களைகள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவித தீமைகளையும் கொண்டு வரும், எல்லாவித குறைவுகளையும் கொண்டு வரும், எல்லாவித பிரச்சனைகளையும் கொண்டு வரும். என்ன, எல்லாவித குறைவுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இப்படித்தான் என்ன வேதம் முழுவதும் நாங்கள் பார்க்குறோம். எந்த சம்பவத்தையும் எடுத்தாலும் இதை பேசலாம், உதாரணம் சொல்லலாம். எந்த சம்பவம் வேதத்தில் இருக்கிற எல்லா சம்பவத்திலையும் பாருங்க, யார் யாரெல்லாம் அவிசுவாசிகளாக இருந்தாங்களோ, அவிசுவாசத்தோடு இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தைகளை சரியாக கேட்டு மனதில் வைக்காதவங்க. மனதில் ஆனால் வைத்தவங்களை பார்ப்போம், வைத்தவங்களை பார்த்துட்டு வைக்காதவங்களை பார்ப்போம். மனதில் வைத்து கருதரித்து வெளியே கண்ணால் பார்த்தவங்க யாருன்றா ஆபிரகாம் பார்த்தார். ஆபிரகாம் கடவுள் சொன்ன வார்த்தையை எடுத்து ஆரம்பத்தில் அவரும் என்ன செய்யார்? விளையாட்டு விட்டார் தான். ஆனால் அவருக்கு பிறகு விளங்கிருச்சு, கர்த்தர் சொன்ன எல்லாம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர். அப்போ ஜோபுவும் இப்படித்தான். ஜோபுவும் 9 மாதம் அவர் எங்கே கிடந்தார்? சிரட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு தான் கிடந்தார். எதனால? சரியான அறிவு இல்லாததுனால. 3 நண்பர்களுடைய பேச்சை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாக பேசினார், கர்த்தர் பேரில் குற்றம் சாட்டினார். கடைசியில் 40வது அதிகாரத்தில் தான் அவரோட புத்தி தெளிவடையுது. அவருக்கு விளங்குது, என்னது விளங்குது? நான் புத்தி இல்லாத அறிவில்லாத காரியத்தை அழைப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், ஏன்னா தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்போ தான் அவருக்கு விளங்குது, கர்த்தரால் நான் இழந்து போன குமாரர்களை மீட்டுத்தர அவரால் முடியும், என்ற மனைவியினுடைய வாயை மாற்ற முடியும். அப்போ தான் அவருக்கு விளங்குது, கர்த்தர் நான் இழந்து போனதை காட்டிலும் அழகான நேர்த்தியான காரியங்கள் எனக்கு தர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குது? பிரபு சகோதரர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரா? என்ன வேண்டுதல் செய்திருப்பார்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த புத்தியை தந்தது போல என் சகோதரர்களுக்கும் அந்த புத்தியை கொடுங்க. அப்போ பைபிள் சொல்றது, ஜோபு தன் சகோதரர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் ஜோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் போதனை கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய மனதை தெளிவாக்குறார், நம்முடைய மனதை. அப்போ நம்ம ஆண்டவரை எனக்கு இந்த சத்தியத்தை விளங்கினது போல ஆண்டவரை என்னுடைய குடும்பத்துக்கு இது விளங்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு இது விளங்கணும், இந்த இடத்துல இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் விளங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இன்றைக்கு தெளிவாக இன்றைக்கு முக்கியமாக என்ன பார்க்குறோம்டா, நாங்கள் காத்து கொள்ளணும் எல்லா காவலோடும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லா காவலோடும் என் மனதை நான் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மனதுக்குள்ளே என்ன விதைக்கப்படுது? விலையேற பெற்ற விதையொன்று விதைக்கப்படுது, விலையேற பெற்ற விதையொன்று விதைக்கப்படுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்குது, ஒரு விதையாக இருக்குது, விலையேற பெற்ற விதை விதைக்கப்படுது. இன்னும் மரியாதை பார்க்குறோம். மரியாளுடைய வாழ்க்கையிலையும் காவிரியல்ங்கிற தேவதூதன் வந்து லூக்கா 1 அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஏன்னா நீ இப்போ என்ன, நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனுடைய குமாரனை பெறுறதுக்கான ஈவை பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியான நிழலிடுவார். இது எப்படி ஆகும்னு கேட்கும்போது ஆவியானவர் நிழலிடுவார். ஏன்னா அப்போ உன்னுடைய பிறக்கிற குழந்தை பரிசுத்தமாக இருக்குமென்னு சொல்லும்போது அவள் சொல்கிறார், ஏன்னா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு அவர் என்ன செய்கிறாள்? அசை போடுறாள். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு சும்மா இருக்கல, என்ன செய்கிறாள்? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இப்போ நீங்கள் ஆமேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? அப்படியே ஆகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆகட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அதனால தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். என்னடா சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும், அப்படியே ஆகட்டும்னு ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை பிடித்து கொள்ளணும். பிடித்து கொள்ளும்போது அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குதா? ஆமேன்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காகத்தான் பேசுகிறார். அது நடக்கிற வல்லமை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. என்னது? சொன்னவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. என்ன, ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய விருட்சத்தை உண்டாக்குற வல்லமை இருக்குது. இன்றைக்கு இந்த வேத வசனமாகிய விதைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது, என்னை சுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆகையினால இது இந்த வார்த்தையில விலை மதிப்பு நமக்கு விளங்குமா இருந்தா, இந்த வார்த்தையில மதிப்பு நமக்கு விளங்குமா இருந்தா, நம்முடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் காத்து கொள்ளுவோம், அதை நினச்சி கொண்டே இருப்போம், அதை சிந்திச்சு கொண்டே இருப்போம். இப்போ நான் நிறைய காரியம் என் ரூமுக்கு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வாங்க போகிறது நோட்டீஸ் போர்டு வாங்க போகிறேன். என்னை வாங்கி என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை ஒட்டி அதை அறிக்கை செய்ய போகிறேன், அசை போட போகிறேன். என்ற சில வார்த்தைகள் இன்னும் என் மனதில் விதைக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதை பாடமாக்க மனப்பாடம் செய்ய கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை, முக்கியமான வார்த்தைகளை என்ன செய்ய போகிறேன்? அங்கே எழுதி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறேன்? அதில் ஒட்டி அறிக்கை செய்ய போகிறேன். என்ன ஆகையினால
இதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் வந்து இதுதான் முக்கியம். என்ன முக்கியமான வார்த்தை தான் முக்கியம். வசனத்தை கேட்கறது தான் முக்கியம். வசனத்தை கேட்கறதுக்காக வார்த்தைக்காக எவ்வளவு பணமும் செலவழிக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எவ்வளவு பணமும் கோடியும் கொடுக்கலாம், எவ்வளவும் செலவழிக்கலாம். ஏண்டா அந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலையும் என்னை மாற்ற முடியாது, என்னை மனதை மாற்ற முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த காசு பணம் பொருளாலையும் என்னையை மாற்ற முடியாது. என்னையே மாற்றினது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் இந்த வார்த்தை இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் ஏற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் தேவன் இவ்வளோ பெரிய விசாலமான மனதை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை கேட்டுட்டு என்ன செய்யணும்? இந்த விசாலமான மனதில் வைத்து காத்து கொள்ளணும். ஏன் பிசாசு வர்றான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிள் படிக்கிறது மிகவும் முக்கியம். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்க, நல்லது. ஏன்னா ஜெபத்துக்கெல்லாம் வர்றீங்க, நல்லது. வீட்டு கூட்டத்துக்கெல்லாம் வர்றீங்க, நல்லது. சர்ச்சுக்கு வர்றீங்க, நல்லது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து வசனத்தை கேட்குறீங்க, அதுவும் நல்லது. வசனத்தை கேட்டுட்டு அதை நீங்கள் வாயில் அறிக்கை செய்யாமல் போனீங்களா இருந்தால், எப்போ மட்டும் அறிக்கை செய்யணும்? அந்த வார்த்தையில ஜீவன் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காண மட்டும் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? காண மட்டும் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும். சில காரியங்கள் என்ன, நான் வாங்க மட்டும் அதை பேசிக்கொண்டே இருப்பேன், வாங்கின பிறகு நன்றி செலுத்துவேன், அதுக்கப்புறம் அடுத்த காரியங்கள் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். மாம்சம் சொல்லும், இது வாங்குறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, உன்னோட பணமே இல்லை, உனக்கு பலனே இல்லை, இது அவ்வளோ பெரிய விலையாக இருக்குது, இதை வாங்கவே முடியாதுன்ற மாம்சம் சொல்லும். என்ன சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது என்று சாதிக்க முடியாதுன்று நம்முடைய மாம்சம் சொல்லும். ஆனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போ இப்படித்தான் எனது மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. இப்போ மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆண்டுடைய வசனமாகிய பட்டயம் நமக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் என்ன செய்வான்? அவனோட வாழ்க்கையில் குறைவு இருக்காது. அவனோட வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும் அது நிறைவாகும். அப்போ வேதம் இதனால தான் சொல்லுது, நமக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இரு. அந்த தியானமாக இருக்கிற வசனத்தை எடுத்து மனதில் வை, அந்த மனதை காத்துக்கொள். அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு முக்கியம், நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குமெண்டு, உங்களோட வீட்டில் நகைகளை பாதுகாக்கிறத விட, வீட்டு பத்திரத்தை பாதுகாக்கிறத விட, உங்களோட உடுப்புகளை பாதுகாக்கிறத விட, என்ன வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்களை பாதுகாக்கிறத விட, நீங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு இருதயமாகிய அந்த கபட்டில் பாதுகாக்கிறது மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த மனதில் சத்துருவானவன் தேவையில்லாத விதைகளை விதைக்காதபடிக்கு நீங்கள் அந்த காரியங்களை பார்த்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ சத்துருவானவன் களைகளை விதைக்கிறான், தேவன் வசனத்தை விதைக்கிறாரு. சத்துருவானவன் என்னத்தை விதைக்கிறான்? களைகளை விதைக்கிறான். இப்போ பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த களைகளில் விதைக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இந்த 3 விதமான நபர்களோடு நாங்கள் நேரத்தை செலவழிப்போமா இருந்தால் நமக்குள்ள களைகள் விதைக்கப்படும், நமக்குள்ள இருக்கிற வசனம் பிடுங்கப்படும். ஆகையினால நாங்கள் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவங்களா நாங்கள் இருக்கணும். தேவையில்லாத நண்பர்களை விட்டு விலகணும். தேவையில்லாத நபர்களோடு கதைக்கவே கூடாது. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, நெகட்டிவான வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்களை பேசும்போது அவரோடு நேரத்தை செலவழிக்க கூடாது. நான் சில ஊழியக்காரங்களோட நிறைய நேரத்தை செலவழிப்பேன். சில ஊழியக்காரங்க எப்படா தப்பிச்சு போயிடலாம்ன்ற திருந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க, எப்படா இவரை விட்டு விலகி போகலாம்னு பார்ப்பேன். ஏனென்றா வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்களை பேசி கொண்டு இருப்பாங்க, குறைவான காரியங்களை பேசி கொண்டிருப்பாங்க, எப்பையும் தரித்திரத்தை பேசி கொண்டிருப்பாங்க, எப்பையும் வியாதியை பேசி கொண்டிருப்பாங்க, எப்பையும் சாபத்தை பேசி கொண்டிருப்பாங்க. இப்படியான நபர்களோடு என்ன செய்யக்கூடாது? நேரத்தை செலவழிக்க கூடாது. செலவழிப்பமா இருந்தால் நம்ம கனி கொடுக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் பலனை பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னென்றா, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வரும்போது, வீட்டில் வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் டைம் இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா நீங்கள் எங்கே வேலையாக போனாலும், வேறு இடத்துக்கு கல்யாண வீடு என்ன வீடுக்கு போனாலும் அங்கேயும் பைபிளை எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்னா 4 நாள் 5 நாள் நான் டூருக்கு போனேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்பி 2:30 மணித்தியாலும் நாங்கள் ஆராதனை செஞ்சோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் கேட்டோம். அதை விட்டுறவே கூடாது. எங்கே போனாலும் எனக்கு இதுதான் முக்கியம். நாங்கள் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடும்போது, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கூட கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால என்ன உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்றா, உங்களுடைய மனதை நீங்கள் காத்து கொள்ளணும்.
இன்னொரு வசனத்தை படித்து முடிப்போம். ரோமர் 1 அதிகாரம், அன்றைக்கு படித்தது தான். ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை மட்டும் வாசிங்க. தொடர்ந்து அடுத்த கிழமை பார்ப்போம். ரோமர் 1 அதிகாரம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே, பாருங்க, தேவனை அறிந்திருந்தும். ஏன்னா இப்ப நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தேவனை தெரியும். ஏன்னா இயேசு தான் ஆண்டவர் என்று தெரியும். இயேசு எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக பலியானாரு, என்னை சாபமானார், என்னை மீட்டாரு, கிருபையை தந்தாரு, பரிசுத்த ஆவியானவரை தந்தாரு, எல்லாமே அவர் அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். இது எல்லாமே நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்தார்களாக இருக்கலாம், பின்வாங்கினவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே தெரியும். என்ன எத்தனையோ முறை அறிவி சொல்லி இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், போதிச்சிருக்கிறோம், பாஸ்டர் போதிச்சிருக்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும். என்ன அவங்க வீட்டில் அந்த கலண்டர் எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு தெரியும். தேவனை அறிந்திருக்கிறாங்க. சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, நானும் என்ன செஞ்சிருக்கிறேன், தேவனை அறிஞ்சிருக்கிறோமா? தேவனை அறிஞ்சிருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோம். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்யறது இல்லை, மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மைகள் நடக்கும்போது ஆண்டவரே நன்றின்னு எப்போ சொல்லியிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் எது கஷ்டம் நடக்கும்போது அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவரை ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் அனுமதிச்சிங்க, மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம முன் வர்றது இல்லை. ஆனால் குறை சொல்றதுக்கு முன் வரணும். ஏன்னா நன்றி செலுத்துறதுக்கு முன் வர்றது இல்லை, சோஸ்தரிக்கிறதுக்கு முன் வர்றது இல்லை, நம்ம பிரச்சனைகளை சொல்றதுக்கு விண்ணப்பங்களை சொல்றதுக்கு முன் வர்றோம். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்க, தேவனை அறிந்தும். தேவனை அப்போ எனக்கு தெரிஞ்சு தேவனை சரியா அறியலை. என்ற தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த ஒரு சத்தியத்தை அறிஞ்சவன் தேவனை குறை சொல்லவே மாட்டான். வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்தில் கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பிரிவினை வந்தாலும், சண்டை வந்தாலும், உங்களோட பொருளாதாரத்தில் குறைவு வந்தாலும் கடவுளை மேலே போய் என்ன செய்யக்கூடாது, குற்றச்சாட்டு கூடாது. ஏன்னா கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், கர்த்தர் குறையை நிறைவாக்குறவர், கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், கையின் பிரயாசத்தை அழிக்கிறவர் அல்ல. அப்போ உங்களோட கையின் பிரயாசத்தில் குறைவு வந்தாதுக்கு யார் காரணம் இல்லை, கர்த்தர் காரணம் இல்லை. அப்போ தேவனை அறிஞ்சவன் என்ன சொல்ல மாட்டான், கர்த்தர் என்ற தொழில் எனக்கு தர்றாரே இல்லை சொல்ல மாட்டான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிதான் சொல்லுவான். கர்த்தர் இந்த குறையை நிறைவாக்குவார் அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் பாருங்க, தேவனை அறிந்தும் என்ன சரியா அறிஞ்சிருந்தா தேவனை அறிந்தவங்க அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் குறைவுகள் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார், என் தேவைகள் மத்தியிலும் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தரை அறிஞ்ச பிள்ளை இப்படித்தான் சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்தது பாருங்க, மகிமைப்படுத்தணும். அடுத்தது சோஸ்தரியாமலும் இருந்து. அப்ப என்ன செய்யணும், கர்த்தரை அறிந்த நாம கடவுளை சோஸ்தரிக்கணும், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் ஜீவனை பாதுகாத்தீரே. இன்றைக்கு நிறைய பிரச்சனையும் நடந்திருக்கும், ஆனால் அதன் மத்தியிலையும் கடவுள் செய்த நன்மையை நினச்சி பாருங்க. இன்றைக்கு நாள் முழுவதும் என் சரீரத்தை பாதுகாத்தீங்க. ஏன்னா எந்த ஆபத்துக்களும் வராமல். இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சலமான ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட். ஏன்னா அன்றைக்கு தாராபுரத்தில் ஒரு சின்ன பிள்ளை 1.5 வருஷ பிள்ளை செத்துருச்சு. ஆனால் நானும் நீங்களும் அதே ரோட்டில் போகிறோம் வாரோம். நாங்கள் என்ன சரீரம் சுகமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சோஸ்தரிக்கணுமா இல்லையா? என்ன இன்னும் 1.5 வயசு பிள்ளை என்ன பாவம் செஞ்சது, கடவுள் இப்படி செஞ்சிட்டாரு, கடவுளாக செஞ்சார். அவங்களோட அப்பா அம்மாவோட முட்டாள்தனம், அந்த அந்த பான் வண்டிக்காரன முட்டாள்தனமும் இல்லை, அவங்களோட அப்பா அம்மாவோட முட்டாள்தனம். 1.5 வயசு பிள்ளைய ரோட்லேயே விடுவான். அப்போ பாருங்கள், நம்முடைய முட்டாள்தனத்தினால தான் வாழ்க்கையில் சாவு மரணம் எல்லாமே வருது. அப்போ என்ன செய்யணும், கடவுளை அறிஞ்சனாம கடவுளை மகிமைப்படுத்தணும், சோஸ்தரிக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது, இன்றைக்கு நிறைய பேர் கடவுளை அறிஞ்சும் அவரை மகிமைப்படுத்துறது இல்லை, சோஸ்தரிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய சிந்தனைகள் தவறான சிந்தனைகளாக இருக்குது. அவர் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ இன்றைக்கு தேவன் அறிஞ்ச நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருக்குமா இருந்தால் நாங்கள் வீணாக போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நம்முடைய சிந்தனைகள் மறுரூபப்பட்டிருக்குமா இருந்தால் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை சோஸ்தரிப்போம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய சிந்தனைகள் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை காவல் பண்ணி அந்த 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 வார்த்தையில் இருக்கிற ஜீவன ஆரோக்கியத்தை பெற்று மறுரூபம் அடையாததுனால
அநேக விசுவாசிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லை, ஆண்டவரை சோஸ்தரிக்கிறது இல்லை, கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க கடவுளை விட்டு நாளுக்கு நாள் பின்வாங்கி கொண்டே போறாங்க, பிரிந்து கொண்டே போறாங்க, தங்கள் இச்சைகளின் படி நடந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவனை அறிஞ்ச நாங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், அவரை சோஸ்தரிக்கணும். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய மனதை மறுரூபமாகும்படிக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க, இப்படி சிந்தனை வீணா போனதுனால, சிந்தனைகள் தவறான காரியத்தினால, பிசாசின் காரியத்தினால நிறைந்ததுனால அவங்க உணர்வற்று போய், உணர்வில்லாதவங்களா போய் என்ன செய்யறாங்க, அந்த இருதயம் முழுவதும் இருளடைந்து போய் இருக்குது. அப்படின்ற பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கு அநேகருடைய மனது பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் முதலே சொன்னேன், நம்முடைய மனது ஒரு போர்க்களம். எல்லாம் சொல்லுங்க, மனது ஒரு போர்க்களம். தாவீது உள்ள வரும் வரைக்கும் அது கோலியாத்தினுடைய போர்க்களமா இருந்தது. தாவீது உள்ள வந்த பிறகு அது கோலியாத்தினுடைய போர்க்களம் அல்ல, அது தாவீதினுடைய போர்க்களம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது உள்ள வர வரைக்கும் அங்க கோலியாத்து தான் ராஜா. ஏன்னா கோலியாத்தை மீறி யாராலையும் யோசிக்க முடியல, கோலியாத்தை யாராலையும் மேற்கொள்ள முடியல. அங்க கோலியாத்து தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனா கடவுளுடைய மனுஷன், கடவுளை அறிந்த மனுஷன் தாவீது யுத்த களத்துக்குள்ள வந்த பிறகு அங்க கோலியாத்தால அவனை ஒன்றும் செய்ய முடியல. ஏண்ட தாவீதோடு இருந்த ஆண்டவர் தாவீதை கொண்டு அந்த இடத்துல அந்த சூழ்நிலையே ஆண்டு கொள்றார். அந்த போர்க்களம் முழுவதும் தாவீதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப தாவீதை உயர்த்தி சொல்றாங்க, தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. என்ன இன்றைக்கு அந்த யுத்தங்களம் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த சவுல் ராஜாவும் முழு இஸ்ரவேலும் இருக்கிறாங்க, முழு பெலிஸ்த படையும் இருக்குது, கோலியாத்தும் இருக்கிறாங்க. அந்த யுத்த காலத்தை யோசிச்சு பாருங்க. அந்த யுத்த காலத்துல தாவீது தான் பெரியவன். ஏனென்றா தாவீது அங்க இருந்த சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான். தாவீது கர்த்தருடைய சிந்தையுடையவனா இருந்தான். தாவீதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது, கடவுள் செய்த நன்மை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்துல கடவுளை சோஸ்தரிக்கிறான், பிரச்சனையை ஆராதிக்கல. தாவீது அந்த யுத்த காலத்துல பிரச்சனையை ஆராதிக்கல, கடவுளை சோஸ்தரிக்கிறான். எப்படி சோஸ்தரிக்கிறான்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரை கோலியாத்து பெரியவன் என்று கோலியாத்தை மகிமைப்படுத்தல, கர்த்தரை மகிமைப்படுத்துறான். அப்ப இன்னைக்கு உங்களோட மனம் ஒரு போர்க்களம். இந்த மனதை நீங்க தான் ஆண்டு கொள்ளணும், பிசாசு ஆண்டு கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உங்களோட மனதை நீங்க காத்துக்கொள்ளுங்க, பிசாசு ஆண்டு கொள்ளாதபடிக்கு, கோலியாத்துக்கள் வந்து ஆண்டு கொள்ளாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. சவுலுக்கு தேவனை தெரியாதா? சவுல் ராஜாவுக்கு தேவனை தெரியாதா? சவுல் ராஜாவையே தேவன் தான் சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணினார். சவுலுக்கு தேவனை தெரியும், சவுலுக்கு தேவனை தெரியும், தெரிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாம கோலியாத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். சவுலுக்கு தேவனை தெரிந்தும் தேவனை சோஸ்தரிக்காம கோலியாத்து இவ்வளவு பெரிய அங்குலம் இவ்வளவு நீளம் பயந்து கொண்டிருக்கிறான். சவுளுடைய மனதுல தேவனை காட்டிலும் கோலியாத்தை பத்தின சிந்தனைகள் நிறைந்து இருக்குது. அதனாலதான் கோலியாத்தை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உங்களோட மனதுல சவுளை போல பிரச்சனையை பெருசா பார்த்து கொண்டிருப்பீங்களா இருந்தா, கர்த்தரை விட தேவையில்லாத உங்களோட பிரச்சனைகள் மேல கண் இருக்குமா இருந்தா உங்களால என்ன செய்ய முடியாது? பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது, பயந்து கொண்டு தான் இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும். ஆனா உங்களுக்குள்ள தாவீதை போல கர்த்தருடைய சிந்தனை இருக்குமா இருந்தா நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என்னைய கொண்டு வந்த ஆண்டவர் இந்த பிரச்சனையும் தாண்ட வைப்பார். இந்த பிரச்சனை எனக்கு ஏமாத்திரம், இந்த காரியங்கள், இந்த குறைவே எனக்கு ஏமாத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், நாங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு அதைத்தான் பேசினார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் போதனைகளை கேட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுட்டு போயிடுறோம். போதனைகளை கேட்டிருக்கிறோம், நாங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னுக்கே பிசாசானவன் வந்து, சத்துருவானவன் வந்து அந்த மனதில் விதைக்கப்பட்டு அந்த தேவனுடைய விலை மதிக்க முடியாத அந்த விதைகளை திருடி கொண்டு போயிருக்கிறான். ஆகையினால் ஆண்டவரே, இந்த போர்க்களம் போன்று இருக்கிற இந்த விசாலமான மனதை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே.
அப்பா இந்த மனதை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி வாய்களை திறந்து நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த நல்ல விசாலமான மனதுக்காய் ஆத்துமாவுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆத்துமாவை நீர் ரட்சித்திருக்கிறீரே, மீட்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மீட்ட ஆத்துமாவை நான் மறுபடியும் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த மனதை நான் காவல் பண்ண ஆண்டவரே, எல்லா காவலோடும் என்னுடைய மனதை நான் காத்துக்கொள்ள எனக்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. எனக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த மனதை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மனதிலே பிசாசானுடைய கலைகள் ஆண்டவரே, பொய்கள் விதைக்கப்படாதபடிக்கு நான் காவல் பண்ண எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த மனதிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளினால் இந்த மனது நிறைந்திருப்பதாக, உம்மை பற்றின துதியினால் இந்த மனது நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் பெரியவர் என்கிற சத்தியத்தினாலே இந்த மனது நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. இந்த மனது எப்பையும் கர்த்தரை ஸ்தோஸ்தரிப்பதாக, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோஸ்தரிப்பதாக, என் முழு உள்ளத்தோடு எப்பொழுதும் என் மனம் உம்மை ஸ்தோஸ்தரிப்பதாக ஆண்டவரே. எனது மனம் ஆண்டவரே நீர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருப்பதாக ஆண்டவரே, மறவாமல் இருப்பதாக ஆண்டவரை. நீர்தாமே தொடர்ந்து என்னை நடத்துவீராக, தாங்குவீராக, தப்புவிப்பீராக. உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காய் நன்றி. உடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவரே அப்பா எங்களை மனம் மருவமடைய நீர் தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அக்கிரமம் பாவம் நிறைந்த நாளுக்கு நாள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு பின்வாங்கி போகிற இந்த உலகத்திலும் நாங்கள் உமக்குள்ளே ஆண்டவரை மகிழ்ந்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க ஆண்டவரை நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனைகள், சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தையும் விட்டு விலகாமல் ஆண்டவரே தொடர்ந்து உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, ஜபிக்கக்கூடாதபடிக்கு, வேதத்தை படிக்கக்கூடாதபடிக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வருகிற சோர்வு, பலவீனங்கள், எல்லா எதிர்மறையான காரியத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும் உம்முடைய வேதத்தை திறந்து படிக்க, அதை வாயில இருதயத்தில் வைத்து அது இருதயத்திலே மனதிலே காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. பிசாசானவன் பொய்களை கலைகளை விதைக்காதபடிக்கு என்னுடைய மனம் எப்பொழுதும் உம்முடைய சத்திய வார்த்தைகளினாலே நிறைந்திருப்பதாக, என் ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை சோஸ்தரிப்பதாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக, நீர் செய்த நன்மைகளை உபகாரங்களை சிந்திச்சு கொண்டே இருப்பதாக ஆண்டவரே. அப்பா, நீர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தை என்னுடைய மனதிலும் இந்த பிள்ளைகளுடைய மனதிலும் நிலைத்திருப்பதாக, இந்த மனதை இந்த பிள்ளைகள் காவல் பண்ணுவார்களாக. பிசாசானவன் வந்து வஞ்சிக்காதபடிக்கு தொடர்ந்து அவர்கள் வார்த்தையினாலே பிசாசை மேற்கொள்ளுவார்களாக. உம்முடைய வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் பட்டயமாய் கேடகமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பட்டயத்தையும் கேடகத்தையும் நாங்கள் தைரியமாய் பயன்படுத்த முழு அதிகாரத்தையும் தந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தினபடினால் நன்றி. இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.